அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்புமுனையாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். மாற்றம் வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் ஆசை தற்போது நிறைவேறியுள்ளது. முதலமைச்சராக பதவியேற்றதும் விஜயின் முதல் கையெழுத்து எந்த திட்டத்திற்காக இருக்கும்? மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? இதையெல்லாம் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தற்போதைய நிலவரப்படி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கிவிட்டார். புதிய அரசு பதவியேற்கும் வரை அவர் முதலமைச்சராக தொடர்வார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தாவேக சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் அவர்கள் நாளை ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். இப்போது மக்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால் விஜய் பதவியேற்றவுடன் எந்த கோப்பில் முதல் கையெழுத்து போட போகிறார் என்பதுதான். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்திலா அல்லது திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கும் திட்டத்திலா என்ற விவாதம் எழுந்துள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடருமா அல்லது தாவேகாவின் புதிய 2500 ரூபாய் திட்டம் உடனே அமலுக்கு வருமா என்று மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய அரசு பதவியேற்றதும் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதற்கான புதிய விதிமுறைகளை வகுக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். எனினும் நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி சில நிபந்தனைகள் விதிக்கப்படலாம். அரசு வேலையில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. ஓய்வூதியம் பெறும் மகளிருக்கும் இது வழங்கப்பட மாட்டாது. நீங்க பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கும் இந்த தொகை கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தாது. குறிப்பாக 60 வயதிற்குட்பட்ட தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகை தடையின்றி மாதம் மாதம் கிடைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டு வருகிறது. தாவேகா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல பிரம்மாண்டமான திட்டங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அவற்றில் சில ஆண்டுக்கு 4 இலவச கேஸ் சிலிண்டர்கள், பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், முதியோர் கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள், 200 யூனிட் இலவச மின்சாரம், குடும்பத்திற்கு 25 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு மற்றும் ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை, விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 100% பயிர்க்கடன் தள்ளுபடி, மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 27000 ரூபாய், தொழில் தொடங்க முனைப்போருக்கு 25 லட்சம் வரை கடன் உதவி, எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற மாபெரும் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. காரணம், தமிழ்நாடு ஏற்கனவே சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி மக்களுக்கான இந்த பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி நிதியை திரட்டப் போகிறார் என்பதுதான் அவர் முன்னிருக்கும் மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அடுத்த சில மாதங்களில் தமிழகத்தில் பல புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் இந்த அதிரடி திட்டங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.